கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். 2026 சனீஸ்வர பயிற்சியானது உங்களுக்கு மட்டுமே அற்புதமாக அமைந்துள்ளது என்பதை நிச்சயமாக சொல்ல வேண்டியதுள்ளது. சமீப காலமாகவே எல்லா விஷயங்களிலும் சண்டைகளையும் சிக்கல்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் மட்டுமே சந்தித்து வந்த நீங்கள், கடந்து வந்த நீங்கள் துள்ளி எழுந்து தன்னம்பிக்கையுடன் தன்னந்தனியே போட்டியில் குதிக்கும் காலகட்டம் இது. எல்லா வகையான எதிர்ப்புகளும் முடிவுக்கு வந்துவிடும். எதிரிகள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். துவண்டு போன தொழிலாளிகள், வியாபாரிகள், விவசாயிகள் புத்துணர்ச்சி பெற்று செயலாற்றுவார்கள். மனதில் குடிகொண்ட கவலைகள் மாயமாகும். கண்ணீர் கதைகள், அதாவது விருச்சிக ராசியினருடைய கண்ணீர் கதைகள் காதல் காவியங்களாக மாறும். சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்ததால் இவ்வளவு நன்மைகளான்னு கேட்காதீங்க. 4ஆம் இடத்தை விட்டு, அதாவது தனது ஆட்சி வீடு மற்றும் மூலத்திரிகோண வீடான கும்பத்தை விட்டு தன்னை 10 மாதங்களாக ஆட்டி படைத்த ராகுவை விட்டு சனீஸ்வர பகவான் வெளியே செல்வதுதான் இவ்வளவு நன்மைகளுக்கும் காரணம். சாதாரணமாகவே விருச்சிக ராசிக்கு சனீஸ்வர பகவான் உதவியே செய்ய மாட்டார். ஏன்னா ராசியாதிபதி செவ்வாய்க்கும் சனீஸ்வர பகவானுக்கு ஆகவே ஆகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்திர ராசியான விருச்சிகத்திற்கு மாரகாதிபதியும் ஆவார் சனீஸ்வர பகவான். ஏன்னா ஸ்திர ராசியான விருச்சிகத்திற்கு 3ஆம் இடம் மாரகஸ்தானம். எவ்வளவு மோசமான சனீஸ்வர பகவான் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய்க்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காத ராகுவுடன் இணைந்து ஆட்சி மட்டுமில்லாமல் கும்பத்தில் மூல திரிகோண வலிமையும் பெற்று அர்த்தாஷ்டமம் என்னும் 4ஆம் வீட்டில் அசைக்க முடியாத வலிமையுடன் பலத்துடன் விருச்சிக ராசிக்கு என்னென்ன கெடுதல் செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் செவ்வனே செய்து முடித்தார். விடுங்க, அதெல்லாம் பழைய கதை. அது இப்போது பெயர்ச்சி அடைந்துள்ள சனீஸ்வர பகவான் இன்னும் 30 மாதங்கள் பயணம் செய்ய போவது குரு பகவானின் மீன ராசியில். கிட்டத்தட்ட மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றால் என்னென்ன நல்ல பலன்களை விருச்சிகத்துக்கு கொடுப்பாரோ அந்த நலன்களை, நல்ல பலன்களை, நன்மைகளை எல்லாம் சனீஸ்வர பகவான் கொடுக்க போகின்றார். இது பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசினா 10 நிமிஷத்துக்கு மேலே போகுங்க. அதனால் அதை ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, கிளிக் பண்ணி பார்க்க இஷ்டப்பட்டீங்கன்னா பார்த்துக்கலாம். ஜோதிடத்தில் ஞானம் கொண்ட விருச்சிக ராசியினர் கொஞ்சம் கற்பனை செய்யுங்க. மீனராசியில் ஆட்சி பெற்ற குரு பகவானை கடகத்தில் உச்சமடைந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா நன்மை 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 மட்டுமே நடக்கும். நன்மை மட்டும்தான் நடக்கும். பொதுவாக எல்லா யூடியூப் சேனல்லையும் இப்போ வெப்சைட் டொமைன்லேயும் புத்தகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஒரு பேய் மாதிரி பூத மாதிரி ஒரு பயப்படுத்தும் விதமான ஃபோட்டோக்களை தான் போட்டிருப்பாங்க. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை போட்டிருக்கேன் நான். ஆனால் குரு பகவானின் மீன வீட்டில் அமர்ந்து வீட்டுக்கு அதிபதி குரு பகவானும் உச்சமடைவது, அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சனீஸ்வர பகவானை பார்த்தால் எப்படி சனீஸ்வர பகவான் பளபளப்பாக காட்சி அளிப்பார் அப்படின்னு இப்போ ஒரு ஃபோட்டோ வருது பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பளபளப்பாக தகதகவென பிரகாசமாக காட்சி அளிப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களையும் அந்த அளவுக்கு பளபளப்பாக்குவார், தகதகவென ஜொலிக்க வைப்பார் சனீஸ்வர பகவான். ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு இன்னும் பல ஆண்டுகளுக்கு ராகுவுடைய தொடர்பே கிடையாதுங்க. தனியாக சஞ்சாரம் செய்யும் சனீஸ்வர பகவான் எந்த ராசிக்குமே அந்த அளவு கெடுதல் பண்ண மாட்டாருங்க. நல்லது பண்ணுறாரோ இல்லையா, கெடுதல் கண்டிப்பாக எந்த ராசிக்குமே பண்ண மாட்டார் அவர் தனியாக இருந்தா. மகரம் கும்பம் ரெண்டுமே சனீஸ்வர பகவானுக்கு ஆட்சி வீடுகள். இதில் மகர விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீடாகி மாரகஸ்தானம் ஆனாலுமே இப்போது சனீஸ்வர பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகின்றார். அதாவது 5ஆம் இடமான மீனத்தில்
4ஆம் இடமான கும்பத்திற்கு 2ஆம் இடத்தில், அதாவது 5ஆம் வீடான மீனத்தில் நல்ல நிலைமையில் அமர்ந்துள்ளார். 3க்கு 3இல் மறைந்து 4க்கு 2ஆம் இடத்தில் நல்ல நிலை பெற்று அமர்ந்துள்ள சனீஸ்வர பகவான் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு, ஏன் ஜோதிடர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட வியந்து போகும் அளவுக்கு அற்புதமான நன்மைகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார். சில மைனஸ் பாயிண்ட் உண்டுங்க, அதாவது கெடுபலன்கள் உண்டு. அதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுறேன் நான். இது கூட சனீஸ்வர பகவானால் கிடையாதுங்க. சனீஸ்வர பகவான் வீட்டை ஆக்கிரமித்து அடாவடி செய்து கொண்டுள்ள ராகுவால் உண்டாகும் கெட்ட பலன்கள் இவை. 4ஆம் இடத்தில் நெளிந்து கொண்டுள்ள ராகு கண்டிப்பாக தாய் மற்றும் தாய் வழி சொந்தங்களை பாதிப்பார். அவர்கள் மூலம் உங்களுக்கு தொல்லைகளை கொடுப்பார். வண்டி, வீடு, நிலம் வாங்கவும் வேணாம், விற்கவும் வேண்டாங்க. தீபாவளி முடிய அதை செய்யாதீங்க. வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது. இதையும் தீபாவளி முடிய கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, கம்மி பண்ணிக்கங்க. கல்லீரல், நுரையீரல், இதயம், சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தும். இதுவும் தீபாவளி முடியுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது, சமாளித்து தான் ஆகணும் நீங்கள். ஆனால் விசாகத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா விசாக நட்சத்திரத்திற்கு மட்டும் ராகுவும் சேர்ந்து உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார், என்னென்ன உதவிகள் செய்வார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் தனித்தனி வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் மீனராசிக்கு பயிற்சி அடைந்தார் சனீஸ்வர பகவான். அதனால் அவர் குரு பகவான் போலவே தன்னை ஒரு நல்லவராக மாற்றிக்கொள்வதற்கு கொஞ்ச காலம் தேவைப்படுங்க. அதனால் ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே திருப்பதி வெங்கடாஜலபதி போல பணத்தையும் புகழையும் செல்வத்தையும் வாரி வழங்குவார். கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. அசைவம் சாப்பிடவே கூடாது. நீங்கள் அசைவம் சாப்பிடுபவர்கள் என்றால் உங்கள் வாய்க்குள் மாமிசம் போவது போல நீங்கள் ராகுவின் வாய்க்குள் போய்விடுவீர்கள். ராகு உங்களை முழுங்கி மென்று துப்பிடுவார். எந்த நன்மைகளும் நல்ல பலன்களும் உங்களுக்கு நடக்காது. சும்மா ஒரு 7-8 மாதத்துக்கு நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் உங்கள் இஷ்டப்படி ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆனால் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளும் நல்ல பலன்களும் நடந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு இனிமேல் அசைவம் சாப்பிடாதீங்க. இது உங்களுடைய இஷ்டம். இது அசைவம் சாப்பிடாதவர்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும், என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல் விஷயம், முக்கியமான விஷயம், உங்கள் மனம் தெளிவடையும், முகம் பொலிவடையும். அதாவது அழகு சாதன பொருட்கள் எதுவும் இல்லாமலே உங்களோட முகம் பளிச்சுன்னு பளபளன்னு காட்சி அடிக்குங்க. உடல்நிலை மேன்மையடையும். குடும்பத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வந்த குழப்பங்களும் குதர்க்கமான வாக்குவாதங்களும் சண்டைகளும் நீங்கும். முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமை மேன்மையடையும். கல்யாணம் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் உடனுக்குடன் நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கும். சகோதர சகோதரிகள், மூத்தவர்களோ இளையவர்களோ உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள். துல்லியமாக சொல்லணுன்னாங்க, அக்கா தங்கை உங்களுக்கு பக்கபலமாக துணை நிற்பார்கள். தந்தை வழியிலும் அரசாங்க வழியிலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கும் என்பது நிச்சயம். அதை கண்டிப்பாக சொல்லிடலாங்க. நீங்கள் தன்னம்பிக்கையுடன் தைரியமாக எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றிகளை தேடி கொடுக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளது குழந்தைகள் சம்பந்தமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் நீங்கும். ஏன்னா நீங்கள் இதனால் வரைக்கும் சந்தித்த பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், இவை எல்லாமே உங்களுடைய குழந்தைகளால் தான். குழந்தைகளுக்கு பிரச்சனை, குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை, குழந்தைகளால் வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் நீங்கள் சந்தித்த சண்டைகள், சங்கடங்கள், அவமானங்கள், குழந்தைகளுக்கு உண்டான உடல்நல பாதிப்புகள், குழந்தைகளின் படிப்பு விஷயத்திலும் கல்யாண முயற்சிகளிலும் ஏற்பட்ட தடைகள், தாமதங்கள், இவை எல்லாமே இப்போ விலகிவிடும்.
குழந்தை இல்லைங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுனாங்க, நீங்கள் மன மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு பெண் குழந்தை, அழகிய பெண் குழந்தை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார் சனீஸ்வர பகவான். கல்வி பயிலும் விருச்சிக ராசி மாணவ மாணவியினர் முன்னேற்றத்தை கண்கூடாக கண்டு கொள்ளலாம். வேலை, தொழில், வியாபாரத்தில் காணப்பட்ட முடக்கங்கள், முட்டுக்கட்டைகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் அனைத்தும் விலகும். எந்த தொழில் செய்தாலும் வந்து லாபம் நிச்சயமாக உண்டுங்க. எதிர்ப்புகள் அடங்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் புதிய முயற்சிகளில் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இரும்பு சம்பந்தமான தொழில் வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு சம்பந்தமான தொழிற்சாலை பணியாளர்கள், பால், தயிர், மோர், நெய், சர்க்கரை, வெல்லம், வாழை, தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை, கொண்டைக்கடலை, கடலை எண்ணெய், எள், நல்லெண்ணெய், கோதுமை, அரிசி, நெல், சோளம்பருப்பு இது போன்ற தானியங்கள் சம்பந்தப்பட்ட விவசாயிகளும் வியாபாரிகளும் தொழிற்சாலை பணியாளர்களும் முன்னேற்றம் காண்பார்கள். அதோடு வந்து நீங்கள் இந்த டீ கடை, பலகார கடை, ஹோட்டல் கடையும் சேர்த்துக்கலாங்க. வீடு, நிலம் வாங்கி விற்கும் புரோக்கர்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் உங்களுக்கு கமிஷன் கிடைக்குங்க. அரசியல்வாதிகள் அதிசயப்படும்படி, ஆச்சரியப்படும்படி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது, அமைச்சர் ஆகிறது, இதெல்லாம் வந்து விருச்சிக ராசியினருக்கு இப்போ ரொம்ப டைம் நல்லா இருக்குங்க. முயற்சி எடுத்தால் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பெரிய வெற்றி காணலாம். இது உண்மை. இது பொதுவாகவே விருச்சிக ராசி பெண்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையே நடக்குங்க. அதில் வந்து எந்த பின்னடைவுமே கிடையாது. இதை முன்னாடியே நம்ம 2026 ஆண்டு பலன்லேயே சொல்லிட்டோம். நாம் அந்த வீடியோக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. பார்க்கணுன்னு இஷ்டப்படும் பெண்மணிகள் பார்க்கலாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இப்போது இல்லை. அதுபோலவே தாயார் உடல்நிலை, தாய்வழி சொத்துக்கள், தாய்வழி சொந்தங்கள் கவலையளிக்கும் விதமாகவே அமையும். அதில் வந்து உங்களுக்கு நன்மைகள் எதுவுமே நடக்காதுங்க. அனுசம் நட்சத்திரத்தினர் இந்த விஷயத்தில் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். தந்தை சம்பந்தப்பட்ட வகையிலும் அனுசம் நட்சத்திரத்தினருக்கு தீபாவளி முடிய சங்கடங்களே உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக விசாகம் நட்சத்திரத்தினருக்கு மேற்சொன்ன நல்ல பலன்கள் அதிகப்படியாகவே நடக்கும். கெட்ட பலன்கள் எதுவுமே நடக்காதுங்க அவங்களுக்கு. நிதி, நீதி, சட்டம், கல்வி, கோவில், ஆன்மீகம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, தபால் துறை, தங்கம், மஞ்சள், மசாலா பொருட்கள், உணவுப் பொருட்கள், சர்க்கரை, கரும்பு, வெல்லம், வாழை, தேங்காய், பால், தானியங்கள் இவை சம்பந்தப்பட்ட வேலை, தொழில், வியாபாரம் அதிசயிக்கத்தக்கும் வகையில் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் அள்ளி கொடுக்கும். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், மொபைல் ஃபோன்கள், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நவீன விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸாக விற்றாலும் நல்ல லாபம் கிடைக்குங்க. ஹோல்சேலாக வாங்கி விற்றாலும் நல்ல லாபம் கிடைக்கும். அவற்றை நீங்கள் சர்வீஸ் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து நல்ல லாபமும் வருமானமும் அதிகமாகும். விசாக நட்சத்திரத்தினருக்கு உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பற்றி ஏற்கனவே ஒரு தனி வீடியோ ஒன்று நம்ம போட்டிருக்கோம். அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள், ஏன்னா வந்து எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும். என்றாலும் காகத்திற்கு சாதம் வைப்பது மிகவும் நல்லது. நாய்களுக்கு உணவளிக்கலாம். கால்கள் பாதிக்கப்பட்டோருக்கு, முக்கியமாக பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்யவும். திருநங்கை என்று சொல்லப்படும் அம்சத்தை கொண்டவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் உதவி செய்யவே வேண்டும். இது கட்டாயங்க. இது பல காலமாக சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் செய்வதென்றாலே எல்லாத்துக்கும் ஒன்று தான் வந்து ஞாபகத்தில் வந்து நிற்கும். ஆனால் அது பயங்கர தப்பான பரிகாரம். அது அந்த பரிகாரத்தை செய்யவே கூடாதுங்க. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அது புது புது பிரச்சனைகளை உண்டாக்கும். நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
அது மாதிரி அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும். அது என்ன பரிகாரம் அப்படின்னு வந்து ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோங்க. அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் சனீஸ்வர பகவான் சந்நிதியில் நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கேற்றலாம். சனீஸ்வர பகவானுக்கும் காலபைரவருக்கும் 8 அல்லது 9 மிளகுகளை ஒரு சிவப்பு துணியில் கட்டி நல்லெண்ணெயில் நனைத்து முக்கி எடுத்து விளக்கேற்றுவது எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் வெற்றி காணும் சக்தி படைத்தது. உங்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து கட்டாயம் செய்யணுங்க. செவ்வாய்க்கிழமைகளை கூட செய்யலாம். நீங்கள் சில கோயிலுக்கு வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக போயே ஆகணுங்க. அதில் முக்கியமானது திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோயில். உங்கள் தாய், மனைவி, மகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அங்கே கூப்பிட்டு போகணுங்க இந்த கோயிலுக்கு. உங்கள் வீட்டில் கடகம் ராசியினர், மீனம் ராசியினர் இருந்தாங்கன்னா அவங்களே நீங்கள் நிச்சயமாக கூட்டிகிட்டு போங்க. பௌர்ணமி அன்று செல்வது மிகவும் நல்லதுங்க. தேய்பிறை சப்தமிக்கு மேலேயோ இல்லை வளர்பிறை சதுர்த்திக்குள்ளேயோ அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு அவ்வளோவா நல்ல பலன்கள் அந்தளவு கிடைக்காதுங்க. ஏன்னா வந்து சந்திரன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பலமாக வலிமையாக இருக்கும்போது நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறது தான் உங்களுக்கு வந்து அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வந்து எப்போதுமே விருச்சிக ராசியினர் கண்டிப்பாக போக வேண்டிய கோயிலுங்க. அது வந்து சனீஸ்வர பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க. லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு நீங்கள் எப்போதுமே செல்ல வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் வளர்பிறை திரையோதசி திதி அமைந்தால் அது வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு மிகவும் அற்புதமானதுங்க. புதன்கிழமையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகவும் முக்கியங்க. அதுவும் சில நாட்களில் வந்து அந்த மஞ்சளில் வந்து மாலை போட்டிருப்பாங்க, சில நாளில் வந்து தங்க கவசம் அணிவிச்சிருப்பாங்க, சில நாளில் வந்து கிராம்பு மாலை கூட போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நாட்களில் பார்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கையை வசந்தமாக்குவார். துர்க்கையம்மன், காளியம்மன், வராகியம்மன் இந்த வழிபாடு உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். இவ்வளோ நல்ல பலன்கள்லாம் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அதை வந்து முன்னாடியே இன்னொன்னே சொன்னேன் நான், அசைவம் சாப்பிடாம இருந்தால் அந்த நல்ல பலன்கள் அப்படியே கிடைக்கும்னு. மறுபடியும் சொல்கிறேங்க, ஒரு 7-8 மாதம் நீங்கள் அசைவம் சுத்தமாக சாப்பிடாமல் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாறக்கூடியதை நீங்கள் கண்கூடாக உங்கள் கண் முன்னாடியே காணலாம். நீங்கள் அப்படி எதுவுமே நடக்கலை, முன்னாடி இருந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் 24 மணி நேரமாக நீங்கள் அசைவம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ராகு உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருப்பார். நீங்கள் தூங்கும்போது உங்களை கொத்திட்டு போயிடுவார். எப்போவுமே உங்களுக்கு சிக்கல்கள் தான். நன்றி.